வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அஞ்சலி. இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ், சினிமான்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட லேட்டஸ்ட் போட்டோ ஒன்னத்தை பார்த்து ரசிகர்கள் இப்ப லைட்டா ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்களாம். டாப் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் கோலி படத்தோட இறுதிக்கட்ட வேலையில பிஸியா சுத்திட்டு இருக்காரு. இந்த கேப்ல தனக்கு தெரிஞ்ச சிறு படங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த லோகேஷ் இனி கோலி படத்தின் ப்ரொமோஷன் வரைக்கும் சோசியல் மீடியால இருந்து பிரேக் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. படம் ஆகஸ்ட் 14 வெளியாக இருக்க கோலி அப்டேட்டுக்காக காத்திருக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கு இந்த தகவல் சின்ன ஏமாற்றத்தை தந்திருக்கு. ஏற்கனவே லியோ படத்தின் போது இதே மாதிரி பதிவு போட்டிருந்தாரு லோகேஷ். அப்பா மகளோட போட்டோ ஒண்ணு இப்ப இணையத்துல வைரலாக அது ஃபேன்ஸ பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. சலார் படத்துக்கு அப்புறம் ரஜினியோட கூலி, விஜய் சேதுபதியோட ட்ரெயின், விஜயோட ஜனநாயகன் படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஸ்ருதிஹாசன். கோலி படத்துல டப்பிங் தொடங்கி இருக்க சூழல சமீபத்துல இது சார்ந்த போட்டோ போட்டது கவனம் இருந்துச்சு. இப்ப தந்தை கமல்ஹாசனோட சந்தோஷமா பொழுது போகின புகைப்படங்களை ஸ்ருதிஹாசன் ஷேர் பண்ணிருக்காங்க. எப்பயுமே என்னோட பலமும் ஒளியும் எங்க அப்பா தான்னு நெகிழ்ந்திருக்க ஸ்ருதி கமல் கொடுத்த கிஃப்ட பார்த்து நெகிழ்ந்திருக்காங்க. துருவ் விக்ரம் இப்ப லேட்டஸ்ட் லுக்ல பயங்கரமா கலக்குறாரு. என்ன படத்துக்கா இருக்கும்னு ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்துல பைசன் காளமாடன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு துருவ் விக்ரம். இந்த படம் என்னோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்கும்னு நம்பிக்கையில சுத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல புது லுக்ல துருவ் போட்டோ ஷேர் பண்ணிருக்காரு. இந்த லுக் எந்த படத்துக்கா இருக்கும்னு ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை மிஸ் பண்ணா எப்படி? என்னன்னு தானே கேக்குறீங்க, இது உங்களுக்காக. கங்குவால நடிச்ச திஷா பட்டானியோட லேட்டஸ்ட் போட்டோ ஷூட் இன்ஸ்டால லைக்ஸ் பறக்குது. மகாபாரதம் படத்துக்கான வேலையை இந்த வருஷமே ஆரம்பிக்க போறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. தன்னோட வாழ்நாள் குறிக்கோளே மகாபாரதம் கதையை படமாக்குறது தான் ஏற்கனவே தன்னோட விருப்பத்தை சொல்லி இருந்தாரு பாலிவுட் நடிகர் ஆமிர் கான். இந்த நிலையில மகாபாரதம் படத்தை எடுப்பதற்கான பணிகளை இந்த ஆண்டு தொடங்க போறதா ஆமிர் கான் சொல்லி இருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரே லட்சியம் மகாபாரதம் படத்தோட பணிகளை ஆரம்பிக்கிறது தான். அதோட ஷூட்டிங் தொடங்க சில காலம் ஆகும். ஏன்னா முதல்ல படத்தை எழுதி முடிக்கவே சில மாதங்கள் பிடிக்கும். பெரிய கதை அப்படிங்கறதுனால பல பாகங்களா எடுக்க பிளான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் யார் பொருத்தமா இருப்பாங்கன்னு பார்த்து தான் நடிகர்களை தேர்வு செய்வோம். நான் நடிக்கிறத பத்தி இன்னும் முடிவு பண்ணல. ஆனா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு இயக்குனர்னு இருந்தாதான் சீக்கிரமா படமாக்க முடியும். இல்லனா ஒரு பாட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த பாட்டு துவங்க முடியும். இப்போதைக்கு நானே படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆமிர் கான். அஜித்தோட பெல்ஜியம் ரேஸ் வீடியோஸ் இப்ப செம்ம வைரல். சமீபத்துல பெல்ஜியத்துல நடந்து முடிஞ்ச கார் ரேஸ்ல கொற்ற மழையிலையும் சவாலை கடந்து அஜித்தோட டீம் 2ஆம் இடம் பிடிச்சு போடியம் ஏறிச்சு. இதுக்காக அஜித்தை பல தரப்பினரும் பாராட்டிட்டு வர, கூடவே பெல்ஜியத்துல ஃபேன்ஸோட அவர் ஜாலியா கலந்துரையாடுற வீடியோவும் வைரலா சுத்திட்டு இருக்கு. குறிப்பா ஒரு ரசிகர் கவனிக்காம தேசிய கொடிய தலைகீழா பிடிக்க அஜித் அவர்கிட்ட வாங்கி கொடிய சரியா ஏத்துன வீடியோ வைரல். இதோட ஃபேன்ஸ் கிட்ட அவர் அன்பு பரிமாறின வீடியோவும் லைக்ஸ் அல்லது. துபாய்க்கு ட்ரிப் அடிச்சு அங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போட்டோஸ போட்டிருக்காங்க நம்ம மடோனா. விஜய் சேதுபதியோட கவன் படம் மூலமா அறிமுகமாகி காதலும் கடந்து போகும் படத்தினால ஃபேன்ஸை கவர்ந்தவங்க மடோனா செபாஸ்டியன். இப்ப தமிழ் மலையாள படங்கள்ல நடிச்சிட்டு வர்ற மடோனா அம்மா மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து துபாய் போயிருக்காரு. கைட் பீச்ல ஓய்வெடுக்கும் புகைப்படங்களை மடோனா ஷேர் பண்ண ஃபேன்ஸ் லைக்ஸ பறக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூஸை மிஸ் பண்ணா எப்படி? என்னன்னு தானே கேக்குறீங்க, இது உங்களுக்காக. சுந்தர் சி வடிவேலு காம்போல உருவாகி இருக்க கேங்கஸ் படம் வர 24 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதுல கதாநாயகியா நடிச்சிருக்க கேத்ரின் தெரேசா ப்ரொமோஷன் வீடியோ விட்டிருக்காங்க. படத்துல ஆக்ஷன், சாங், காமெடின்னு கலக்கியிருக்காங்க போல. செட்ல வடிவேலுவோட செம்ம ஃபன்னா இருந்ததா சொல்லியிருக்காங்க. நாங்க மோசமா விளையாடணும் தான் அதை ஒத்துக்கிறோம், ஆனா இனிமே செம்மையா சிறப்பா செஞ்சு விட்டுறோம்னு சொல்லியிருக்காரு சிஎஸ்கே சிஇஓ. மும்பை டீமோட மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு சென்னை திரும்பி இருக்காங்க சிஎஸ்கே. வெள்ளிக்கிழமை ஹைதராபாத்தோட மேட்ச் இருக்க ஏர்போர்ட்டுக்கு வந்த தோனி அண்ட் கோவை ஃபேன்ஸ் ஆரவாரம் செய்து வரவேற்றாங்க.
பிளே ஆஃப் போகணும்னா விளையாடுற எல்லா போட்டியிலும் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த நேரத்தில் சென்னையில நடந்த நிகழ்ச்சியில பேசின சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன், இதுவரை இந்த சீசன்ல ரொம்ப மோசமா விளையாண்டு இருக்கோம், இது ஃபேன்ஸுக்கு வருத்தத்தை தந்திருக்கும், இனி வர்ற போட்டியில சிறப்பா விளையாட முயற்சிப்போம்னு சொன்னாரு. Skipper like Thala being at the helm, it's only a question of time before we come back. Of course, we still remember the year 2010 when we lost 5 games in a row and then went on to win the cup. That was the first year when we won the IPL title. And I am sure that the boys are committed, the team is committed, and I am sure that we'll come up with some better performance in the future matches which are coming up now. இதே நிகழ்ச்சியில பேசின சிவம் துபே, தமிழ்நாட்டு விளையாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பா விருது பெற்ற 10 வீரர் வீராங்கனைகளுக்கு தன்னோட சார்பா தலா 70,000 ரூபாய் வழங்க போவதா சொன்னது பாராட்ட பெற்றிருக்கு. தன்னோட பேட்டிங்க பார்த்து நடிகர் சிவகார்த்திகேயன் புகழ சாய் சுதர்சன் இங்க பயங்கர நிகழ்ச்சிங்க. நடப்பு ஐபிஎல்ல கிளாஸான பேட்டிங் மூலமா ஸ்டார் பாயா ஜொலிக்கிறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஜிடி வீரர் சாய் சுதர்சன். 8 இன்னிங்ஸ்ல 5 அரை சதத்தோட 417 ரன் எடுத்து கலக்கியிருக்காரு. இந்த ஆட்டம் தொடர்ந்தா இந்த வருஷம் ஆரஞ்சு தொப்பி அவருக்கு தான் ஃபேன்ஸ் புகழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க விளையாடுறத பார்க்கவே செமையா இருக்கு, இதே மாதிரி தொடர்ந்து விளையாடுங்கன்னு சாய் சுதர்சனை வாழ்த்தி இருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன். இது மாதிரி ஒரு டேலண்டான வீரரை இந்திய டீம்ல பார்க்க ஆசையா இருக்குன்னு வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் பதிவை பகிர்ந்து நிகழ்ந்து போன சாய் சுதர்சன் நன்றி அண்ணான்னு சொல்லி தங்கள்கிட்ட இருந்து இப்படி பதிவு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அட அப்ப அது வதந்தியான்னு ஃபேன்ஸ பேச வச்சிருக்காரு நம்ம தோனி. 2005-2006 காலகட்டத்தில் தலையில ஃபங்க் வச்சுட்டு இந்திய டீமுக்காக விளையாண்ட தோனி குறுகிய போட்டியிலேயே ஸ்டார் பிளேயரா ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. இந்த சமயத்துல தோனி ஒரு விளம்பரத்தில் நடிக்க, அதுக்கப்புறம் அவர் தினமும் 5 லிட்டர் பால் குடிப்பார், அதனால தான் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் உண்மைன்னு இன்னைக்கு வர பலர் நம்பிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில உங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்ட ரொம்ப காமெடியான வதந்தி என்னன்னு தோனி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் டெய்லி 5 லிட்டர் பால் குடிப்பேன்னு சொன்னதுதான் சிரிச்சுட்டே தோனி பதில் சொல்ல வீடியோ வைரல். தோனியோட ஸ்டைல்ல வதந்திய பினிஷ் பண்ணிட்டாருன்னு சிஎஸ்கே வீடியோவை பகிர்ந்திருக்கு. லோக்கல் கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் வெறித்தனமா கொண்டாடினதை பார்த்து ஸ்டெயின் தென்னாப்பிரிக்கா பிளேயரோட இப்ப கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. இந்தியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த டென்னிஸ் பந்து டோர்னமெண்ட்ல ஒரு பவுலரு டீமை ஜெயிக்க வச்ச பிறகு ஷூ டி ஷர்ட்டை எல்லாம் கலட்டி வெறித்தனமா கொண்டாடினாரு. இந்த வீடியோ செம்ம வைரலா சுத்துச்சு. இது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் ஜாம்பவான் டால் ஸ்டெயின் கவனத்துக்கு போக, ஷம்சி உங்களுக்கு போட்டி வந்துருச்சுன்னு தற்போதைய தென்னாப்பிரிக்க ஸ்பின்னரை டேக் பண்ணி கலாய்ச்சது ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. நிக்கோலஸ் பூரனோட ஒரு செயல் ஃபேன்ஸை பயங்கரமா கவர்ந்திருக்குங்க. ஐபிஎல்ல அதிரடி பேட்டிங்கால ஃபேன்ஸை மகிழ்விச்சிட்டு வர்ற லக்னோ வீரர் நிக்கோலஸ் பூரன் இப்போ ஒரு நர்ஸ் செயலால என்ன மனுஷையான்னு பேச வச்சுட்டாரு. ஏப்ரல் 15ஆம் தேதி பூரன் அடிச்ச 6 ஒரு ரசிகர் தலையில பலமா தாக்கிடுச்சு. சிகிச்சைக்கு பிறகு லக்னோ டீம் பிராக்டிஸை நேர்ல பார்க்க வந்த அந்த ரசிகருக்கு தன்னோட தொப்பியில ஆட்டோகிராஃப் போட்டு கிஃப்டா கொடுத்தாரு பூரன். இதை வாங்கிக்கிட்ட அந்த ரசிகர் நிக்கோலஸ் பூரன் போன் பண்ணி இங்க வர சொல்லி இந்த கிஃப்ட் கொடுத்ததா நிகழ்ந்தாரு. WWEயோட 2 லெஜெண்டரி பிளேயர்ஸ் இப்போ மறுபடியும் திரும்பவும் மல்லு கட்ட போறாங்களாம். WWE ரெஸ்ட்லி மேனியால சாம்பியன்ஷிப் பெல்ட் வாங்கி அதிக முறை பட்டம் வென்ற வீரர்னு சாதனையை படைச்சாரு ஜான் சீனா. இதை தொடர்ந்து நடந்த RAW நிகழ்ச்சியில வந்த ஜான் சீனாவுக்கு RKO போட்டு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு ராண்டி ஆர்டன். இதை அப்படியே சோசியல் மீடியால ஷேர் பண்ண ராண்டி ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்டுன்னு போட்ட போஸ்ட் செம்ம வைரல். இதன் மூலம் அடுத்து நடக்க போற ஸ்பெஷல்ஸ்ல இவங்க 2 பேரும் மல்லு கட்ட போறது உறுதியாகி இருக்கு. இதை பார்த்த WWE ஃபேன்ஸ் 2 பேரோட பழைய மேட்ச் கொடுத்த நினைவுகளை புரட்டி பார்த்து வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. பாகிஸ்தான்ல கொளுத்துற வெயில இந்த சூட்டை தணிக்கிறதுக்காக என்ன மாதிரி ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்றாங்க தெரியுமா? அதை நீங்களே பாருங்க. இங்க கொளுத்துற மாதிரி பாகிஸ்தான்லயும் வெயில் போட்டு வாட்டி வதைக்குது. குறிப்பா கராச்சியில வெயில் தாக்கு பிடிக்க முடியாம மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ரோட்ல நடந்து போறவங்களுக்கு சூட்டை தணிக்கிறோம்னு சொல்லி செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி மூஞ்சில ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம்
பக்கம்னா குளிர்ச்சியான பானத்துக்கு செம்ம மவுசு. சிறுசுங்களா குளம் குட்டையில குதிச்சு சூட்டை தணிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Anjali. Tada.